டேக் ஓகே கேமரா ஆக்ஷன். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். அனைவருக்கும் வணக்கம். இது கலர் மைக் சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் சேனலை பாருங்கள். அதாவது நேற்று விஜய் சார் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார், பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம், எனக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு ஒரு மரியாதை ஒன்று இருக்கும்ல, விஜய் அப்படி வச்சு ஆரம்பிச்சு நடிகர் அப்படிங்கிற மரியாதை இருக்கும்ல அவர் மேலே. அதாவது அவர் ஃபேனாக இருந்ததை நினச்சி இன்னைக்கு அவமானமாக இருக்குது. அது அவமானம், அந்த கொஞ்சம் நெஞ்ச மரியாதை கூட எனக்கு இன்னையோட போச்சு. இனிமேட்டு நான் வந்து விஜய் மரியாதையே கிடையாதுப்பா. அதாவது நம்ம அவர் அரசியல் விமர்சனம் பண்ணும்போது தனிப்பட்ட அவருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இல்லை, இயல்பாக நமக்கு வந்து அவர் நடிகர் ரொம்ப பிடிச்ச நடிகர் நமக்கு. இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து சினிமா அரசியல்ன்ற மாதிரி சினிமா படத்தை காட்டுற மாதிரி பாணியில அதுதான் மக்கள் வச்சு அரசியல் பண்றாரு. பார்த்தீங்களா? நீ படத்துல இந்த டைரக்டர் சொல்றத நடிச்சுட்டு போயிடலாம், ஆனா இங்கே ஒரு ரியல் லைஃப்லயுமே நீ சொல்றத நடிச்சுட்டு இருக்கனா, அப்ப இது என்ன மாதிரி மக்களுக்கான அரசியல எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல அவர் என்னைக்கு வந்து ஒரு மக்களை தாண்டி ஒரு நடிகர் தான் அப்படி கண்டுபிடிச்சு லைட் ஆஃப் ஆன் பண்றப்ப தெரிஞ்சு போச்சு, ரைட்டரா இந்த மாதிரி ஒரு நடிகர் தான்டா. ஏன்னா ஒரு இருங்க, லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா கத்துறான், அது சினிமாவில் நடக்கும். நிஜ வாழ்க்கை கொண்டு வர்றது என்னன்னா, அப்போ அங்கேருந்து பேசுவோம் நடிகர் ரசிகர் கிடையாது, அவன் தொண்டன், அவன் மக்கள், அவன் நடிகர்னா இப்போ ஃபுல்லாக நடிக்க மாட்டேன் சம்மந்தம். சரி, நம்ம அவர் என்ன பேசுறாரு லைட்ஸ் அதை ஒரு லைனில் சொல்லிடுறேன், போயிடலாம். அவர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இந்த மாதிரி இறந்த குடும்பத்துக்கு ரொம்ப வருத்தம், என்ன பண்ணாலும் ஈடுகட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா? அவரு வந்து தெரிவிக்கலங்க. அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி பேசுறாரு. ஆமா, அவங்க ஃபேன்ஸ் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் உடைக்கிறேன். பாத்தீங்கன்னா ஒரு 14 வயசு பையன் வீடியோ போட்டிருக்காப்ல, நான் போலீஸ் ஸ்டேஷன் பாதுகாப்புன்றது யார் தெரியுமா? நாளைக்கு உங்க அம்மா அப்பா அந்த பையன் பேசுறாங்க, அம்மா அப்பா ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் போலீஸ் தான் வந்து நிற்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனே உடைக்கும் சொல்றது எவ்வளவு பெரிய சமூக ஒரு எதிர்ப்பு. இது உங்க ஃபேன்ஸ் பதிவு பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க அவங்கள தூண்டி விடுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றீங்க. அதாவது அந்த ஒரு கட்டத்துலயும் என்ன நடந்துச்சுன்ற ஒரு கிளிப் வீடியோவா இருக்கு. நீங்களே உள்ள வரும்போதும் வேன் உள்ள நுழைய முடியல, அதை பார்த்துருப்போம் வீடியோல. வேன் உள்ள நுழைய முடியல, போலீஸ்காரங்க தான் என்ன பண்றாங்க, தடியை நடத்தினாங்க. எங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை விளக்குறதுக்காக தடியை நடத்தி விலைக்கு விடுறாங்க. அதை அவரும் பார்த்து தான் அந்த பேசும்போது சொல்றாரு, எந்த வரத்து சீக்கிரம் ஹெல்ப் பண்ண போலீஸ் காவல்துறை நண்பருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. அந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு உண்மையான விஜய் புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஃபேன்ஸா இருப்பாங்க, மக்கள் ரீதியாக அரசியல் ரீதியாக புரிஞ்சுக்கிட்டவங்க இருப்பாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா தெளிவா தெரியும் உண்மையான நல்ல விஜய் ஃபேன்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா. அதே மாதிரி விஜய் அங்க பேசுறப்போ சரியான மனநிலைன்னு பேசல. எங்க வீடியோ போட்டு அந்த வீடியோ அவர் தெரியுது அதுக்கு. ஏன்னா அவர் போன்ல ரெக்கார்ட் பண்றாரு, ஒரு சவுண்ட் இல்ல, காக்கா கத்துது, கூட கத்துது, ஒரு நல்ல ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இயற்கையான ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சொல்றாரு, நான் இங்கதான் இருப்பேன் சிஎம் சார், இங்கதான் ஆபீஸ்ல இருப்பேன், வீட்டுல இருப்பேன், வந்து பார்த்து. அதாவது அவரு ஆபீஸ்ல இருப்ப வீட்டுல இருப்பாரு, எல்லாருக்குமே தெரியும். ஆமா, இது தெரிவிக்க அவசியம். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க மேல தப்பே இல்ல சார். அப்படி சொல்ல, அவருக்கு சம்பந்தமே இல்ல, அவர் பேசுறது அப்படிதான் இருக்கு. அது சார் உங்க மனசாட்சி எப்படி சொல்லுங்க சார். விஜய் சார், உங்களுக்கு தான் அந்த கேள்வி. உண்மையா சொல்லுங்க, அந்த கூட்டம் எதுக்காக யாருக்காக வந்தாங்க சொல்லுங்க? சமூக இல்லைங்க, அவங்க கதையே சமூக விரோதத்தில் கூடுவாங்க கொல்லாம் கிடையாது. அந்த யார் நம்பி வந்தாங்க? நமக்கு உங்களை நம்பி தான் வந்தாங்க. அவங்க வருத்த நிரூபிச்சா செந்தில் பாலாஜி நம்பி வந்தாங்க அந்த கூட்டம். இப்ப செந்தில் பாலாஜி பார்க்க வந்தா ஒவ்வொருத்தவரும் அந்த குழந்தைங்க வந்து போச்சு. அந்த குழந்தை கூட வருத்தம் தெரிவிக்கல. அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவோம், பச்சையில குழந்தைங்க. அவர் வந்து வீடியோ போட்டு எதுக்குன்னா வருத்தம் தெரிவிக்கிறது வீடியோ போடலங்க, அவரு அரசியல் பண்றதை வீடியோ போட்டு அப்ப எவ்வளவு கேவலமான ஆளுன்னு பார்த்தேன். கோப்படம் மாதிரியே இருக்குங்க. கோப்படம் ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு, ஏறக்குறைய அந்த படத்துல அப்படிதான் அரசியல் பண்ணுவாங்க. அவங்களே சினிமாவும் வாழ்க்கை அரசியலும் சினிமாக்காரன் நிரூபிச்சிட்டாங்க. அதான் சொல்றான், அவன் சினிமா அரசியல கொண்டதுக்கு மக்கள் புகுத்த பாக்குறான். நம்ம தான் செருப்பு போயிட்டு அடிக்கணும். இதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்களா. இதுக்கு பார்க்கும்போது சார் விஜய் சார் மரியாதை செஞ்ச ஒரு உண்மையில் நம்ம விமர்சித்தாலும் நம்ம ஏன் இதை செய்ய மாட்டேன்னு தான் கேட்டிருக்கோம். நம்ம வந்து ஒரு கட்சி, மாற்று கட்சி, டிஎம்கே ஆட்சி சரியில்லை, ஒரு புதுசா ஒரு கட்சி வந்து நம்ம ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கும், ஒரு மாற்றம் நோக்கி போகும். இவங்க பண்றது பார்த்தா டிஎம்கே எவ்வளவு கேவலம் போலடா. சிஎம் சார் கூட ஒரு காணொலி போட்டிருக்காரு, எந்த கட்சி ஆனாலும் சரி ஒரு தொண்டர்கள் சாவது ஏத்துக்க மாட்டாங்க, அதனால இதை வந்து கட்சி அரசியலே பண்ணாதீங்க, ஒரு இறந்த குடும்பங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவன் என்ன பண்றான், ஆளு அந்த ஆறுதல் சொல்ல வந்து உங்களே டிஎம்கே மேலே நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு திருப்பி விடுறாங்க. சோசியல் மீடியா திருப்பானா ஒரு தற்கொலை கூட சொல்லிடலாம், கண்ணுக்கு தெரியாம பேசி போறான். ஒரு கட்சியின் தலைவரே நீ இப்படி அலிகேஷன் வைக்கிறேன்னா, ஒரு ஆம்பளையா இருந்தா வெளில பிரஸ் மீட்ல வந்து பேசுறாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இப்ப அவரு விஜயம் எதிர்க்கிறது தப்பு சொல்லவே இல்லை. ஏன் அந்த 40 பேர் உயிரை வச்சு அரசியல் பண்றீங்க? 40 பேர் உயிரை இறந்துட்டாங்க, அது எப்படியோ உங்களை நம்பி வந்து இறந்துட்டாங்க, அது முழு காரணம் நீங்களும் கிடையாது. ஆனா உங்களை நம்பி வந்தா இறந்தாங்க, அது ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் இல்லையா? அதை ஏத்துக்கணும். அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் இல்லை. ஆனா இந்த இறப்பை வச்சு கேம் பிளே பண்றாங்க. எப்படின்னா நம்ம ரசிகை தூண்டி விடுறாங்க. உண்மையா மனசாட்சி எப்படி சொல்லுங்க, அந்த வீடியோல பாருங்க, ஜென்ரேட்டர் ரூம்ல உள்ள நுழைக்கிறாங்க,
நுழைஞ்சவனே கரண்ட் கட் ஆகுது. ஆமா. ஒவ்வொரு பாயிண்ட் ரெக்கார்டு தெளிவா இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கவே மாட்டீங்களா? நாங்க ஒரு 10 கேள்வி பார்க்கவே மாட்டீங்களா? 10 கேள்வி கேட்போம். ஒரு கேள்வி பதில் சொல்ல முடியுமா உங்களுக்கு? தற்கூரி கூட்டாங்களா கீழே வந்து கதர் தான் லாகி நீங்களாம். ஏங்க தெளிவா கேளுங்க. இவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அங்க வந்து பாதுகாப்பு துறையில இருக்கவங்க யார் அவரு புஷியானந்தில் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கூட்டம் அதிகமா இருக்கு, விஜய் சார் வந்து அசம்பாவிதம் இருப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்லியிருக்காங்க. அது சொல்லியுமே அவங்க மாஸ்க் கட்டுறதுல நடந்திருக்காங்க. அதனால தான் இந்த புஷி ஆனந்த் இந்த ஆதவ ஓடி ஒழிஞ்சிட்டானுங்க. அப்புறம் இன்னைக்கு 3 நாள் கழிச்சு வீடியோ போறாரு இல்லைங்க. ஏன் அந்த அன்னைக்கு போன அன்னைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துங்க. நீங்க ரொம்ப துக்கத்துல இருந்திருப்பீங்க. 40 இடம் இருந்தா உங்க வீட்டுல சொந்தக்காரங்க தானே. ஏன்னா அவருக்கு இது ஒண்ணு மண்ணுமா சாப்பிட்டவங்க கொள்றவங்க. ஏன்னா அவர் மாதிரி கஷ்டப்பட்டு தாய் மாமா உங்க எல்லாரும் நான் தாய் மாமா சொல்லிடலாம் மாநாட்டுல போய். ஏன்டா சார் செத்து போனதுக்கு ஒரு மாலை கூட போடலையா தாய் மாமா வந்து? பாண்ட் வித் சில்வர் ஸ்பூனுங்க அவரு. ஏன்னா அவங்க அப்பா பெரிய டைரக்டர் இருந்தாரு. பிறக்கும் போதே பெரியவர்ல பிறக்கும் போதே டைப்போட வந்துருப்பான் போல. சாப்பிடும் போதே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தவர் தான் அவர். தெரிய கட்டுங்க. ஆனா அவர் கஷ்டம் என்னன்னு தெரியாது. உண்மைதான். இன்னைக்கு கூட ஏசி ரூம்ல உட்காந்து வீடியோ பார்த்து நான் 3 நாள் கழிச்சு என்னால் வர முடியல. ஒரு நல்ல அரசியல் என்ன தெரியுமா? ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு என்ன கூட்டம் யார் தான் சரிதான், கூட்டம் எவ்வளோ வந்தாலும் சரிதான், போய் அங்கே நின்று இப்போ 2.0 அங்கே வந்து நடந்துடக்கூடாது தான், தப்பு தான் அப்படின்னு சொன்ன டீம் இன்னைக்கு வந்து என்ன சார் சிஎம் சார் என்ன தொடுங்க, என் கட்சிக்காரங்க தொடாதீங்க, நான் இங்கே தான் இருப்பேன், ஃபேன்ஸ் வெறுப்பேற்று விளம்பரம் அப்படியே டேக் ஓகே கேமரா ஓகேப்பா ரைட் ஓகே சார் அப்படின்னு போயிட்டு இருக்கான். இவனா வச்சுக்கிட்டு எப்படி அரசியல் பண்றீங்கன்னு தெரியல. நடந்த ஒரு விபத்துங்க. அதை ஏத்துக்க முடியாது திராணி உங்கள்கிட்ட இல்லைங்க. அதான் இவனுக்கு அது விபத்துன்னு தெரியல. அது ஒரு கொலை மாதிரி மக்கள் மத்தியில் அது கூட்டம். எப்படி இது விபத்துன்னு கிடையாதுப்பா, திட்டமிட்டு திமுக கொல்லப்பட்டது ஒரு பொய்யான பரப்பு. அதனாலதான் திமுக அரசு என்ன பண்ணிச்சு, இந்த பொய் பரப்பவனை பிடிச்சி ஜெயில போட்டு எல்லாரையும் பிடிச்சி போகணும்டா ஜெயில். அதாவது அந்த கலெக்டர் இருக்காங்கல்ல, அந்த மாவட்ட அந்த ஐபிஎஸ் அதிகாரி சொல்றாங்க, சாரி ஐஏஎஸ் அதிகாரி சொல்றாங்க, பாயிண்ட் பட்டா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. இவங்க எப்போ அனுமதி வாங்கியிருக்காங்க, எப்படி அனுமதி எடுத்திருக்காங்க, எங்க இந்த பர்மிஷன் கேட்டிருக்காங்க, எப்படி எடுத்திருக்காங்க, எந்த இடத்த சுட்டி காட்டிருக்காங்க, ஒரு பாயிண்ட் ஆதாரமும் இருக்குங்க. அவ்வளோ ஆதாரம் இருக்கும் போதும் சார் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல சார், உங்க யாரோ பேச்சு பேசுறீங்க, டிவி ஊடகங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்க உள்ள அந்த வேன் நுழையும் போது பிதுங்குறாங்க. அதுல போயிட்டு உங்களை மீறி லைட்டா ஸ்டெப் தான். ஏன்னா நீங்க இவரு மேல நினைப்பாங்க, இவருக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு வந்து ஒரு அரசியல் அறம் என்னன்னு தெரியல இவனுக்கு. ஒரு பொது வெளியில நம்ம ஒருத்தவங்க அலிகேஷன் வைக்கிறோம், தப்பு சொல்றோம், கட்சியை தப்பு சொல்றோம்னா சரியான முறையில சரியான நேரத்தை வந்து கருத்து சொல்லிட்டு போனோம். வீட்டுல உட்காந்துட்டு என்ன வேணா நான் கட்சிட்டு போக நம்பணுமா? சரி, நீங்க சொன்ன மாதிரி நீங்க பிரஸ் மீட் சொன்னீங்கல்ல, இந்த வீடியோவை நீங்க பிரஸ் மீட் போட்டு சொல்ல வேண்டியது. இன்னமும் சினிமா மாதிரி நடிச்சிட்டு உள்ள உட்காந்துக்கிறது எங்க அந்த அரசியல்? கடவுள், உங்க வீட்டுக்கே கூப்பிடுங்க, ஒன்றும் தேவையில்ல. பிரஸ் அதிகாரி 4 பேர் உங்களுக்கு தகுந்த சேனல் செட் பண்ணி வச்சிருப்பீங்களா, அந்த சேனலே வர வச்சு பிரஸ் மீட்டா கொடுங்க. அவங்க கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. சொல்ல மாட்டாரு. அதே பண்ணுவாங்க. ஏன்னா சில கேள்விகளை அவருக்கு எழுதி கொடுத்தாலும் சில பத்திரிகை தலை மீறி ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, பத்திரிகை மாண்பு கேட்டுருவாங்க. அதுதான் பதில் சொல்ல முடியாது அவரால். நான் 3 நாள் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி எந்தெந்த கட்சிக்காரனா நமக்கு ஆதரிக்கிறாங்க. பிஜேபியில பயங்கர சப்போர்ட் பண்றது. விடை தெரிஞ்சிச்சுடா, நீ யாரும் தெரிஞ்சிடா, பிஜேபி முழு உரோடி தான். நல்லா பாருங்க, நிர்மலா சீதாராமன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாங்க. அவங்களாம் இன்னைக்கு வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வராங்க. பிஜேபி எம்பி வராங்க, உடனே ரிலீஸ் ஆகுறாங்க. அண்ணாமலை போயிட்டு களத்துல போயிட்டு இது யாரு ஒரு என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு, என்ன நடந்துச்சு பண்ணிட்டு இருக்காரு. இத்தனை நாள் இவ்வளவு பெரிய வழக்கம் நடந்துச்சு, தெளிவா தெரிஞ்சு. நீங்க பிஜேபி தெளிவா தெரிஞ்சிச்சு, இனிமே மறக்க முடியாது. அது எதிர்க்க முடியாது, கண்டுபிடிச்சானா. திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுங்க, தப்பு இல்லை, யாரெல்லாம் அரசியல் எதிர்க்கலாம். ஆனா இந்த 40 பேர் உயிர் கூட தயவு செஞ்சு விளையாடாதீங்க. அவங்க மேல தப்பு தான் சட்டப்பூர்வமா நிரூபிங்க. அவர் மேல தப்பு விட்டுங்க. இவங்க நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டாங்களா, சட்டப்பூர்வம் நிரூபிச்சுட்டு நீங்க பேசணும். இப்ப நடந்த உயிர் ஒன்னால ஆபத்து ஆயிருக்கு, அவங்களுக்கு கொஞ்சமாவது வருத்தம் இருக்குது. ஏத்துக்கவே இல்லை, என்னால சித்து ஏத்துக்கவே இல்லை. அவர் இன்னும் சம்பந்தம் இல்லாம இருக்காருங்க. வருத்தம் துளி கூட வருத்தம் இல்லை. அவங்க நடிக்கிறான் தெரியுது, பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த இரங்கல். சரி, இது திமுக கூட்டம், திமுக சரிங்க. நமக்கு திமுக வச்சது அவங்க நமக்கு பிடிக்காதுங்க. நம்ம எதுக்காக பேசுறோம்னா, இதுல நாயன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த வேன் வருது, எங்க நாமக்கல்ல இருந்து நடத்திட்டு வேன் வருது, வேன் பின்னாடி எதிர் ரோட்ல வந்துடுறாங்க. அந்த வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணி பாத்துருக்கீங்க. அப்ப எதிரில் வந்ததும் இந்த டிஎம்காரங்க சரியா இல்ல, உங்க கூட வேன்ல வந்து சக்கரத்தை மாற்றான், கவனிச்சிங்களா நீங்க? வண்டில இருந்து சக்கரத்துல மாற்றான். அப்ப யார் டிஎம்கே பக்கத்துல இருந்து தள்ளி விட்டானா அவங்க வண்டியில? இதுக்குன்னா தயவு செஞ்சு உங்க விஜய் ஃபேன்ஸ் தயவு செஞ்சு உங்களுக்கு ஆதாரம் நிரூபிங்க பார்ப்போம். உண்மையான விஜய் ஃபேன்ஸ் நல்லவங்களா இருந்தா, உண்மையான உங்களுக்கு சமூக அக்கறை இருக்குதா இருந்தா தயவு செஞ்சு இதை பத்தி கேள்வி கேளுங்க. விஜய் சார் வரணும்னு சொல்ல, அடுத்த பிரச்சனை பண்ணட்டும், தளனம் பண்ணட்டும். ஆனா இதை மாதிரி உயிர்களுக்குள்ள விளையாடாதீங்க, தயவு செஞ்சு விளையாடாதீங்க. அதே தப்பான விஷயம். அதே மாதிரி தற்கொலை என்ன பண்ணுது, விஜய் போட்டோ கட்டி முடிச்சுட்டு அழுகுது. ஏங்க தொண்டர்கள் மேல பாசம் இருக்கும் தாங்க, அதெல்லாம் வார்த்தை கட்டங்க. இல்ல நீ அது ஏன் சொல்லிட்டு விஜய் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னா கட்டி முடிச்சு அழுகலாம், தலைவா மீண்டு வா தலைவா அது சொல்லலாம்.
41 பேர் கொண்டுட்டு வீட்டுல உட்காந்துருக்காங்க, சொகுசா இருக்காருங்க. உள்ள உட்காந்து. சரி, அவர் சொகுசுக்கு என்ன குறைச்சல்? பிரச்சனை பார்த்தா தலைவா உன்னை கொண்டு போனாங்க தலைவா பயந்துட்டு அழுகுறான் மொத்தம். ஏன் விஜய் சார் ஒண்ணும் பண்ண முடியாது. அது நம்மளுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். விஜய் சார் எதுவும் பண்ண முடியாது, அவர் பெரிய ஆளுக்கு யாரையும் எதுவுமே பண்ண முடியாது. சட்ட ரீதியா என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கே உனக்கு தளர்றானோன்னா இவரு என்ன பண்றது? அதுதான் சொல்றேன், இது திரைமுகத்துல நமக்கு கூட்டம்னு காட்டுறதுக்காக செஞ்சுட்டாரு. அது வந்து சரி ரைட், இது வேணா தப்பு நடந்துருச்சு, அது வேணும்னே செய்யல, நமக்கு கூட்டம் காட்டணும் மாஸ்க் காட்டணும் செஞ்சுட்டாரு. இது வந்து அவர் ரீதியா கரெக்டா இருக்கு. இதை ஏன் ஏத்துக்க முடியலதான் நம்ம கேள்வி. இதை ஏத்துக்கிட்டு ஆமாங்க இனிமே நடக்காம பாத்துக்கிறோம், இதுக்கு ஏன்னா நம்பி வந்தாங்க ரெஸ்பான்ஸ் யாருங்க? உன்னை நம்பி ஒருத்தன் என்ன நம்பி நீங்க வந்துட்டீங்க, யார் பாதுகாப்பா? ஆனா என்னன்னா இந்த தமிழ்நாட்டு அரசியலே தெரியுதுன்னா, இந்த கோமாளிகளுக்கு நடுவுல உண்மையா ஒருத்த கத்திட்டு மறைஞ்சு போயிட்டு இருக்கான். இதை பாருங்க. ஆமா, இப்ப நாம் தமிழர்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன்னா இப்ப இவரை கம்பேர் பண்ணும்போது எல்லா கட்சிகளுமே நல்ல கட்சியா தெரியுது. அதுதான் கம்பேர். இவங்க கேவலமானதான், இவனை விட இவங்களை விட இவங்க கேவலம் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப இந்த 3 நாள் ஓடி ஒளிஞ்சிட்டாருல, இப்ப நாளைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது, பெரிய மிக விபத்து நடக்குது. அந்த விபத்துக்கு பதில் சொல்லலாம் போய் பதிட்டு வரா, நாளைக்கு சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாரு? இப்ப இந்த மாதிரி ஆளை நம்பி ஆட்டோ ஒப்படைச்சா என்ன ஆகுன்றது கேள்விக்குரிய. உங்க கமெண்ட்ஸ் அது தெரிவிங்க. இது நாங்க பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா இதை பேசினா நம்மள 200 யூபின்னு சொல்ல வேண்டியது. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க. தெரிஞ்ச விஷயம் ஒண்ணுதான், எங்களுக்கு எவனும் காசு தரல, காசு தரல, எங்களுக்கு சமூக அக்கறை இருக்கு, நாங்க ஒன் ஆஃப் த ஓட்டர். இனி வருங்காலங்களில் டிவிக்கு மக்களுக்கான அரசியல் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னா விளம்பர அரசியல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இனிமே ஒரு டிவி நாங்க ஆக்சுவலா ஆரம்பிச்சதே பொது பிரச்சனை பேசுதான். ஆனா இனிமே டிவிக்கே பிரச்சனை பேசதான் எங்க வீடியோவே இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம், எல்லா கட்சியை பத்தி பேசுவோம், நடக்கிற நல்லது கெட்ட இதெல்லாம். விஜய் பேசிட்டு சரியா ரைட்டான்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, உண்மையா கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.